பரபரப்பான சென்னை, பதற வைத்த பாரிஸ் பாபா செய்கை. பரபரப்பான சென்னையில் மக்கள் அதிகம் புழங்கும் பாரிஸ் என்ற பிராட்வே பேருந்து நிலையத்தில் பிரம்மையா என்ற பாரிஸ் பாபா இருப்பதாகவும் அவரை காண பல மக்களும் நட்சத்திரங்களும் விஐபிக்களும் வந்து செல்கின்றனர் என்ற தகவல் அறிந்து நமது 555 மீடியாவில் இருந்து தகவல் சேகரிக்க சென்றபோது பல்தரப்பட்ட மக்களும் அவரை தொட்டு வணங்கியும் அவரது கை கால்களை அமுக்கி ஆசீர்வாதமும் பெற்று சென்றனர். அவருக்கு உணவு, சிகரெட், தண்ணீர் பாட்டில், டீ என பலரும் வாங்கி கொடுத்து தொட்டு வணங்கி சென்றனர். இதனால் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நோய்களும் தீர்கிறது என்கின்றனர். மேலும் கர்மா அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உடையவர் இந்த பாரிஸ் பாபா. இவர் எங்கிருந்து வந்தார் என்ற கேட்டபோது சிலர் தெலுங்கானா மாநிலம் என்றும் சிலர் வட மாநிலம் என்றும் கூறுகின்றனர். இவர் எங்கிருந்து வந்தார், எப்போது வந்தார் என புரியாத புதிராகவே உள்ளது. இருப்பினும் இவரை இதே இடத்தில் 20 ஆண்டுகளாக பார்க்கிறோம் என்று கூறும் நபர்களும் உண்டு. இரவு நேரங்களில் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என அனைவரும் வந்து ஆசீர்வதித்து செல்கின்றனர் என்றும் கூறுகின்றனர். இங்கே எத்தனை வருஷமாக இங்கே ஒரு 6 மாதமாக வந்துட்டுருக்கேங்க சார். இங்கே வந்ததுலேருந்து நல்லா ஒரு முன்னேற்றம். கிட்டத்தட்ட ஒரு தடவை நான் வந்து இவரை மனசில் வேறு நமக்கு வந்து திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள்லாம் நமக்கு ரொம்ப பெட்டு. அவருடைய என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் அவர் கிட்டத்தட்ட. பட் இவர்கிட்ட வரும்போதும் கிட்டத்தட்ட அதே வைப்ரேஷன் நான் உணர்றேன். இன்னொரு விஷயமும் கூட, கண்ணை மூடிட்டு ஒரு நாள் ஒரு வேண்டிட்டு நான் திரும்புகிறேன், அவரை நினைக்கிறேன் இவர் தெரிகிறாரு. இந்த விசிறி இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேனோட அப்படியே நெத்தியில் எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட கையில் ஒரு இதில் எழுதியிருக்காரு. பரவாயில்ல, நல்லா முன்னேற்றம். நம்பிக்கையோட வரணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லா இருக்குது சார். நல்லா முன்னேற்றம் தெரியுது, கண் கூட தெரியுது. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும்னு என்னுடைய நம்பிக்கை. சாமிகிட்ட எத்தனை வருஷமாக வருவீங்க? நான் வந்து ஒரு 3-4 வருஷமாக வந்துகிட்டே இருக்கேன். 3-4 வருஷமாக வந்து ஐயாவை பார்த்துட்டு போகிறேன். சாமியை பற்றி என்ன தெரியும்? இல்லை, நான் மனசில் வேண்டிக்கிட்டு வரேன், உடனே நடக்குது. அவர் வந்து பார்த்துட்டு போன உடனே நடக்குது. அதனால் வந்து போகிறேன்.
முக்கியமாக இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். பௌர்ணமி அவர் பார்த்து தரிசனம் 2 பேருமே வந்து நாங்களும் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம். வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்குதுங்களா வாழ்க்கையில்? எல்லாமே நல்லா நடக்குது. வந்து போன உடனே திருப்பம் கிடைக்கும். நிறைய பேருக்கு நிறைய நடக்குதுன்னு இங்கே வந்து போகிறவங்க சொல்கிறாங்க. நானும் வந்து போகிறேன். எனக்கும் ஒரு 2-3 நல்ல அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. உங்கள் அனுபவம்? நான் இப்போ தான் சார் வரேன். திருப்தியாக இருக்குது சார், மனசுக்கு திருப்தியாக இருக்குது அவரை வந்து பார்த்துட்டு போகிறதுல. நான் இவரோட வர்றது இப்போ தான், அவர் முன்னாடி இருந்து வர்றாரு. அவர் முன்னாடி நீங்கள்? ஆமாம், அவர் தான் முன்னாடி இருந்து வர்றாரு, நான் இப்போ தான் வரேன். சந்தோஷமாக இருக்குது அவரை பார்த்துட்டு போகிறது, மன நிம்மதியாக இருக்குது. எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வந்தோம், ஆயிடும்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயாவை வந்து 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். ஐயாவை பார்த்ததுக்கப்புறம், அதாவது சிவனே குடிகொண்ட இடம் இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு வாட்டி நின்னீங்கன்னா அமைதி அந்த அளவுக்கு கிடைக்கும். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருப்பீங்க, கிரிவலம் சுற்றுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே நீங்கள் 1 மணி நேரம் நின்னீங்கன்னா சிவன் வந்து இங்கே இருக்கிறது உணர்வுபூர்வமாக கண்டிப்பாக தெரியும். இங்கே வரவங்க எல்லாமே வந்து ஐயாவை தொட்டு வணங்கினாலே போதும். தொட்டு வணங்கி அவர் கையை காலை பிடிச்சி நம்ம அழுத்தி விட்டோம்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவரை வந்து நம்பியிருக்கேன். நம்புறதுனால வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நடக்குது. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் முன்கூட்டியே சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நிறைய இருக்குது. சரி, இங்கே ஒரு 2-3 வருஷமாக வரேன்றீங்களே, என்ன காரணத்துக்காக வரீங்க? இல்லை, நான் ஆரம்பிக்கும் போது வரும்போது ஒரு சின்ன வியாதி வராமல் தெரிஞ்சுது, மூளை வியாதி வராமல் தெரிஞ்சுது. டாக்டர்கிட்டலாம் மருந்து சாப்பிட்டு பார்த்தா சரியில்லை. என்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க ஒருத்தர். கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்க முடியல. மறுநாள் வந்து நான் காலையில் வந்து பார்த்தேன் ஐயாவை பார்த்து தொட்டு கும்பிட்டு ஒரு 3 தடவை வந்தேன். அதுக்கப்புறம் அந்த வியாதி வந்து இருந்த இடமே தெரியாத போச்சு. ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடலை. அதுக்கப்புறம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா வந்து ஐயாவை பார்த்து தொட்டு கும்பிட்டு, ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவாலயங்களுக்கு தரிசனம் வந்து அதிகப்படியாக கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு சிவாலயத்தையும் பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் இவர் மூலியமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இவரை பார்த்ததுனால என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வாரம் பர்வதமலை வந்து போய் வர்றதுக்கான வாய்ப்பு ஐயா வந்து கொடுத்துருக்காரு. சிவனோட அருளால் ஐயாவோட அருளாலையும் கிடைச்சிருக்குது. இது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். எதையும் வந்து நம்ம சொல்ல முடியாது, உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இருக்குது. இது போல் சித்தர்களை நம்ம கண்டிப்பாக பார்த்தோம்னா நமக்கு முன்ஜென்மம் முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்கிறது எல்லாமே வந்து தெரியும். ஆனால் அது உணர்வுபூர்வமாக தான் தெரியும், யாருக்கிட்டையும் வந்து வெளிப்படுத்த முடியாது. எத்தனையோ மக்கள் வந்து போகிறாங்க இந்த இடத்துக்கு, ஆனால் இந்த ஓரத்தில் இருக்கிறான்னு நினச்சிட்டு பார்த்துட்டு பார்க்காத போனாலும் ஐயாவோட அருள் வந்து சொல்ல முடியாத, ஆர்ப்பரிக்க முடியாத அருள் இருக்குது. சிவனோட அருள் இருக்குது. நானும் சில சித்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைதி வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த இடத்துல நிச்சயமாக ஐயாவை தொட்டாலே போதும், எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுது. நான் வந்து 20 வருஷமாக வரேன்ப்பா. வந்தோடனே எனக்கு மரண வாசம் ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு வந்தேன். ஒரு வருஷம் முன்னாலே வந்தோடனே எனக்கு வீடு வாங்கணும்னு சொல்லி வந்தோம். மறு வருஷமே நம்ம வீடு வாங்கிட்டோம். அப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்பா கிட்டே போயிட்டு நான் ஸ்ட்ரோக் நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறேன், ஸ்ட்ரோக் ஆகிட்டு நல்லா இருக்கிறேன். நான் அப்பா எல்லாமே அப்பா தான். 20 வருஷமாக வரும் அப்பா பார்த்துன்னு. 20 வருஷமாக வரும்? 20 வருஷமாக வரும். சரிங்க சரிங்க. வேறு மற்றவங்களுக்குலாம் சொல்லியிருக்கீங்களா வந்து பார்த்து? நிறைய பேர் வந்துருக்காங்க, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு நானே இட்டுன்னு வந்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? இப்போ நான் ஏரிக்கரை மதுரை வயல்லேருந்து வரேன். வாரத்துக்கு ஒரு தடவை வருவீங்களா? இல்லை, நான் மாதம் 4 வாட்டி வருவேன். இப்போ கண் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு வந்து இப்போ தான் வரேன். அப்பப்போ அடிக்கடி வருவேன் நான்.
சரிப்பா. ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆமாம், ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. 2 வாட்டி ஆயிடுச்சு. 2 வாட்டியும் நல்லா இருக்கிறதுனா அப்பா இது தான். அப்பா தான் நல்லா பண்ணார். ஃபர்ஸ்ட் வாட்டியும் ஃபுல்லாக ஆயிடுச்சு. 2வது வாட்டியும் அப்பா கிட்டே வந்து நல்லா ஆயிட்டேன். ஓகே. நான் சித்த மருந்து தான் சாப்பிட்டேன். அப்பா அருள்னால தான் நான் நல்லா இருக்கிறேன்னா அப்பா நான் அருள் தான். நர்ஸ் பாகத்துலேருந்து ஒரு அடியார் என்ன பண்ணார், உழவர் பண்ணிக்கலாம் இட்டு போவார். அக்கா இது போல் பாரிஸில் சித்தர் பீடி சித்தர்னு இருக்கிறாரு, போய் பார்த்தா நம்மளுக்கு எது நினைக்கிறோமோ அது நல்லா ஆகுது சொன்னார். அதுலேருந்து இங்கே வந்தோம்னா இவரை பார்க்காத நாங்கள் போக மாட்டோம். எத்தனை வருஷமாம்மா வரீங்க? நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக தான் வரோம். சரிம்மா. உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது? அவரை பார்த்துட்டு போனால் நல்லா எதுனா நல்ல செய்தி வருது. நம்ம எது நினைக்கிறோமோ உடம்பு கை கால் நோவு நொடிலாம் நல்லா இருக்கும். மனுஷன் நிம்மதியாக இருக்குது அவர் பார்த்துட்டு போனாவே. அதுக்குன்னு இங்கே வருவோம் எப்போனா. இங்கே இப்படி இப்போ வந்து நாங்கள் திருவெற்றூருக்கு போய் வந்தோம். காலையில் வந்தோம், படுத்துருந்தார். சரி இப்போ எழுந்திருப்பார், பார்த்துட்டு போகலாம் அவராண்ட வந்தாவே எங்களுக்கு ஒரு நிம்மதி தான். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வருவீங்களா? இல்லை, நாங்கள் எப்போ டைம் கிடைக்கும் போது தான் வருவோம். ஸ்கூலில் வேலை செய்கிறோம். சரிங்க. அதனால லீவு கிடைக்கும்போது அவர் உழவர் பண்ணிக்கலாம் போயிடுவோம். அடிக்கடிக்கு வரதில்லை. இப்படி இந்த பக்கம் வந்து அவர் பார்க்காத போக மாட்டோம். சரி. நான் வந்து எம்எம்டி காலேஜ் வரேன், கோயம்பேடு. சரிங்க. எம்எம்டிலேருந்து வரேன். சாமி எத்தனை வருஷமாக வந்து பார்க்க? சாமி ஒரு 10 வருஷம் வரேன். 10 வருஷமாக பார்க்க. சாமி முன்னாடி அங்கே அக்கா உட்காந்துருப்பார், இந்த பேப்பரில் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து உட்காந்துருங்க. இங்கே வந்து பார்த்து வந்துருக்கேன். சாமியை வந்து பார்த்துட்டு போறீங்களே, எது நல்ல விஷயங்கள்? எல்லாம் நடக்குது, எல்லாம் சாமி. கை கால் வலி எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி பார்த்தா போதும். அதை வந்து பார்வை பார்த்தா போதும், நம்ம வேண்டி கொடுத்தோம்னா வாங்கிடுவார். அது எல்லாம் நடக்கலாம். என்னென்ன கொடுப்பீங்க சாமிக்கு? நான் வந்து பெரும்பாலும் சிகரெட் தான் கொடுப்பேன். எப்போ டீன்னு பாரு, டீ வாங்கி கொடுப்பேன். இதுதான். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போறீங்க? நாங்கள் வரும்போது வந்துட்டு போவேன். அடிக்கடி வரும், பேரிஸ் வருவேன். வரும்போது ஐயா பார்க்காம போக மாட்டேன். சாமியை பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு? வேறு அவரை பற்றி எனக்கு தெரியும். இங்கேருந்து நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து வேறு ஆனால் ஒரு தெலுங்குலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறார், பேசலாம் பண்ணுவார். நம்ம என்ன வந்திருக்கோ பார்ப்பார். இப்போ நம்ம வந்து சாதமாக நம்ம மனுஷனை பார்க்குறோம், அவங்க வந்து ஆத்மா தான் பார்ப்பாங்க. வர தூரத்தை வந்து பார்த்துருவார் அவர். எல்லாம் வந்தால் நல்லா நடக்குது. அப்போ வந்தால் நிறைய பேர் வந்துருக்காங்க. எவ்வளோ அட்வொகேட்லாம் வராங்க. ஹைகோர்ட்டில் அட்வொகேட், நடிகர் கூட நைட்லாம் வந்து போகிறாங்க. அதெல்லாம் எல்லாம் வந்து போகிறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வராங்களா? பெரிய நடிகர்லாம் வந்து போகிறாங்க சொல்கிறேன். சில பேனால் எழுதுவார், பேனால் எழுதுவார். எழுதுன நல்லதுன்பாங்க. பேனால் எழுதியிருக்காரு, எனக்கு எழுதியிருக்காரு. பேனா வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறவங்களும் உண்டு. அதான் எழுத சொல்லுவாங்க, கையை காட்டுவாங்க, எழுதுவார். சில பேர் கையை காட்டி எழுதுவார், சரி அப்படியே போட்டுருவார். எழுதுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எழுதிருக்கு, எனக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவ்வளோ. ஆனால் எல்லாத்தையும் வந்து அந்த சிகரெட் டீ கொடுக்குறாங்களே, எல்லாத்தையும் வாங்குறாரா? இல்லை, எல்லாத்தையும் வாங்க மாட்டார். அவராக விருப்பப்பட்டு யார் கொடுக்குறாங்க பார்த்துட்டு இருப்பார். கொஞ்சம் அதாவது பொறுமையாக வைப்பார். ஆனால் வாங்குவார். சில கொடுக்குறாங்க, போயிடுறாங்களா, நீட்டிக்கிட்டு இருக்காங்களே, சரி வாங்கலாம், அப்படி வாங்கிடுவார் அப்படின்னு தான் பொறுமையாக இருந்தால் வாங்குவார். ஆமாம், வாங்குவார். ஆமாம். நம்ம வாங்கினா நம்மளுக்கு நல்லது நடக்குது. வாங்கலன்னா சரி இன்னொரு தரம் பார்த்துக்கலான்னா வச்சுட்டு அப்படியே வீணாதான் போதும். அதை எடுத்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வாரி குப்பியில் தான் ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுப்பாங்க, தண்ணி வாங்கி கொடுப்பாங்க. யாருக்கு எது மனசில் தோணுதோ அதை வாங்குவார். நம்ம கர்மா வேணாம் என்னன்னா அவருக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் சொல்லிக்க மாட்டார். அந்த கர்மா வேணாம் போச்சுன்னா நம்மள்த வாங்கிக்கிறாரு. அவராண்ட நிறைய எல்லாமே வேண்டி கல்யாணம் ஆகாது எது இருந்தாலும் நிறைய ஆகுதுன்னா ஃபேனு, டிவி, யாராருக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வாங்கி வந்து கொடுக்குறாங்க. பாய் பெட்டெல்லாம் கூட போகிறோம். அதனால அவராண்ட நாங்கள் வந்து போகிறது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அடிக்கடிக்கு எங்களால் வர முடியல. நாங்கள் நர்ஸ் பக்கத்தில் அசோகப்பில் இருக்காண்டாண்ட இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஜெய் குருவே துணை. நாங்கள் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பார்க்குறோம். ஐயாவை 15 வருஷமாக பார்க்குறோம். எங்களுக்கு முடியாத பிரச்சனை காலத்தில் அங்கேருந்து வந்தோம்னா ஐயா கிட்ட கை நீட்டினா ஐயா சைன் பண்ணுவார், கையெழுத்து போட்டாருன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் ஐயா ரொம்ப பவராக இருக்கிறாரு. நிறைய கூட்டம் வருது ஐயா கிட்ட. நிறைய சாதனை பண்ணி கொடுத்துருக்குறாரு எங்களுக்கு. நாங்கள் அம்மாண்டது தான் இங்கே வருவோம். ஆனால் இவர் ரொம்ப சக்தி உள்ள ஐயா. இவர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம், பெரிய விஐபிங்கெல்லாம் நைட்டில் காரில் வந்துட்டு போவாங்க. காரில் வந்துட்டு போவாங்க நிறைய பேர் ஐயாவுக்கு. அவர் ஃபஸ்ட்டு இங்கே உட்காரும்போது ஒரு கடை கூட கிடையாது, வெறும் மெயின் ரோட்டில் தான் உட்காந்துருந்தார். ஐயா ஏற்பட்டு தான் இந்த கடைலாம் அவருக்கு அந்த பார்த்துக்கிறாரு சண்முகன் அவருக்கு அமைச்சு கொடுத்தது. இந்த கடைலாம் ஐயா தான் அமைச்சு கொடுத்தாரு. நடிகர் வராங்க, நிறைய ஆக்டர் வராங்க, நிறைய பேர் சினியில் இருக்கிறவங்கெல்லாம் வராங்க. ஆனால் சிலருக்கு தெரியாது ஐயா.
ஏன் நைட் நேரங்களில் வந்துட்டு நைட் நேரில் காரில் மார்வாடிங்கெல்லாம் கூட நிறைய வருவாங்க. இந்த பொருட்கள்லாம் யாரு இந்த உள்ள இருக்க பொருட்கள்லாம் யாரு வாங்கி கொடுக்குறது? அதான் பார்க்க வர்றவங்க ஐயாவுக்கு என்ன தேவையோ கேட்டால் அவங்க வாங்கி கொடுத்துட்டு போவோம். அது நிறைய வாங்கி கொடுத்துக்குறாங்க ஐயா, நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய செஞ்சுக்கிறாங்க. இப்போ சாமிகிட்ட எத்தனை வருஷமா நீங்கள் வந்துருக்கீங்க? ஒரு 13 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு. சரி, ரைட்டு. ஓகே. இங்கே வந்ததுனால ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது? இந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்க முடியாது. அது வந்து மானசீகமாக உள்ளது. அவங்களுடைய நன்மை தீமைகள் வந்தவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நல்லா இருக்குது. நான் வந்து நிறையா மகான்களை பார்க்குறாங்க. எப்படி உடல் ரீதியான இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன், சில தீர்வு கொடுப்பாங்க. அதை வந்து சிலவங்க வார்த்தை மூலயமா பேசுவாங்க, சிலவங்க செயல் மூலயமா காட்டுவாங்க. அப்படி ஒரு சிலவங்க ஒரு அனுபவங்கள் இருக்கும். நன்மை நடக்குது, அதனால் வந்துட்டுருக்கோம். அதனுடைய முழு சாராம்சம் அப்படின்னு விளக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. வந்து வணங்கினவங்களுக்கு தான் தெரியும். உணர்வுபூர்வமாக தான் உணர்வுபூர்வமாக உணர்வு. அதுக்கு மொழி வடிவமும் வார்த்தையும் கிடையவே கிடையாது. அவ்வளோதான். வருவோம், காலத்தொட்டு கும்பிடுவோம், போவோம். வந்து போகிறதுனால நல்லபடியாக இருக்கும். ஆமாம், 13 வருஷமாக நிறையா மகான்கள் கூட நாங்கள் பார்க்குறோம். சாமிகளுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? பிரம்மையான்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே அண்ணன் தான் இப்போ நின்றுட்டு இருந்தார். அவர் தான் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்காரு. இங்கே நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது? உங்களோட பேர்? என் பேர் திவாகர் குணசேகரன். எந்த ஏரியாவில்? நான் வடபழனிலேருந்து வரேன். தன்னை நாடி வரும் அனைவரின் பிரச்சனைகளையும் நொடிப்பொழுதில் முடித்துவிட்டு தனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமைதியாக சாந்த சொரூபமாக அமர்ந்திருக்கும் மகா யோகி அவர் என்கின்றனர் பலரும். சிலர் இவரை சிவபெருமான் என்றும் அழைப்பதுண்டு. ஓம் நம சிவாய என்று கூக்குரலிட்டு அவரை சிவபெருமானாகவே கருதும் மக்களும் இங்கு உண்டு. அறிவார் அறிவார் யார் அறிவார், அறிந்தவர்தான் தான் அறிவார், அறிவாளியின் பெருமைதனை. அறிவை அறிந்தவர் 1000-லே 1, ஆண்டவன் அருளை அறிந்தவர் 1,00,000-லே 1, குருவை அறிந்தவர் 1,00,000-லே 1. வாழ்க்கையில் வரக்கூடிய பெரியவங்கள் எல்லாம் சித்திரம் அது கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அவ்வைக்கு கவிபாடி பழக்கம், அருணகிரிநாதருக்கோ தியானத்திலே பழக்கம், மற்றதெல்லாம் மனப்பழக்கம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது 555 மீடியா சேனலை பின்தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.